என்னைக்காவது உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? இந்த மாதிரி நாம ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது, அந்த வெப்சைட்ட எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? நான் அதே தான் பண்றேன். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு ரீசென்ட்டா ஒரு கால் வந்தது. அவங்களோட நேம் என்ன போட்டிருக்காங்கன்னு நல்லா கவனிங்க. விக்ரா டெக்னாலஜிஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல இந்த கார்டு மாரி ரைட் சைட்ல இருக்கும். அது இல்லவே இல்ல. இந்த கீழ இருக்கிற கம்பெனி ஒரே பிராண்டான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. லோகோ வந்து வேற. அண்ட் அவங்களோட ரிவ்யூஸும் இல்ல. அந்த கம்பெனிய பத்தின ரிவ்யூஸ் இதுல இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது லாகின் உள்ள போனா, கெட் ஸ்டார்ட்டட கிளிக் பண்ணா, ரீட் மோர்க்கு மேலயே வருது. இன்னும் சில கம்பெனிஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணி கூட ஏமாத்துறாங்க. இவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இது சரியா பண்ண தெரியலையா அப்படின்னு தெரியல. இதே மாரி தான் ரீட் மோர்ன்னு போட்டா கூட மேலயே வருது. இந்த மாரி கம்பெனிஸ் வந்தா ஃபேக் அப்படின்னு சொல்லுவேன். ரியல் கம்பெனிஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் லிஸ்ட். இந்த கொரோலைன் டெக்னாலஜிஸ் இதுல இருக்கிற எல்லாத்துலயுமே இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல எல்லாத்துலயுமே கரியர் பேஜஸ் இருக்கும். இந்த கரியர் பேஜஸ கிளிக் பண்ணா எந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள ஹையர் பண்றாங்க அப்படிங்கறத இதுல பார்க்கலாம். இப்ப 4 இயர், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் இது காட்டும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கம்பெனி நேம் போட்டு உங்களுக்கு அது வந்து 1 இயர், 0 இயர்ல ஹையரிங் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்களோட லிங்க் அந்த லிங்க்டின்ல அந்த மாரி மெசேஜ் வருது இல்லையா? அந்த லிங்க்கையோ, இல்ல நாட்குறியில அந்த மெசேஜ் வருது இல்லையா? அதையோ காப்பி பேஸ்ட் பண்ணி கீழ அடியில இருக்கும் ஃபுட்டர்ல ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ். அது வந்து நீங்க ஷேர் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் எப்பயுமே பெஸ்ட். ஏன்னா அது மூலியமா ஓப்பன் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. கால் பண்ணி கேட்டீங்கன்னா, நாங்க நாட்குறியில இந்த மாரி போடல, இல்ல லிங்க்டின்ல இந்த மாரி போடலன்னு அவங்க சொல்லுவாங்க. சோ, இந்த மாதிரி நீங்க அவங்க அபிஷியல் வெப்சைட்லயே போய் இந்த கரியர் பேஜ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க. இந்த கரியர்ஸ்ன்னு இருக்கும். இல்லன்னா வி ஆர் ஹையரிங்ன்னு இருக்கும். இல்ல வெறும் ஹையரிங்ன்னு இருக்கும். ஜாயின் அஸ்ன்னு இருக்கும். சில பேர் ஜாயின் அஸ்ன்னு சொல்லிட்டு கோர்ஸ்ன்னு சொல்லி சேருவாங்க. ஆனா இந்த மாதிரி கரியர் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லன்னா, அந்த கம்பெனில அப்ளையே பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு கால் வந்தாலும், அந்த நம்பரையே பிளாக் பண்ணிருங்க. பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான். இந்த இந்த மாரி வெப்சைட் அதாவது இந்த கரியர் பேஜ் இல்ல அப்படின்னா, ஒண்ணு இது கன்சல்டிங் இருக்கும். ஆர் வந்து இது ஏதாவது கோர்ஸ் இருக்கும். கோர்ஸ் கிவிங் இருக்கும். உங்க கிட்ட இருந்து இந்த கன்சல்டிங்கும் சரி, கோர்ஸ் கிவிங்கும் சரி 2மே உங்க கிட்ட இருந்து பேமெண்ட் கேட்கும். சோ அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஃபார்